சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துவமே சதா. சரஸ்வதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் லக்னம் கணிப்பது எப்படி, அதாவது பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் லக்ன கணிதத்தை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விவரமாக பார்க்கலாம். இந்த லக்ன கணிதத்தை பற்றி நான் இதற்கு முன்னதாகவே 2 வீடியோ பதிவுகள் பதிவு செய்திருக்கேன். அந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறவும். மேலும் அதைத் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் இரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு பிறக்கும் ஜாதகருக்கு எப்படி லக்னம் கணிக்கணும் தான் விவரமாக பார்க்கலாம் வாங்க. சரி, பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் லக்னம் கணிக்க போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த பஞ்சாங்கம் பயன்படுத்துவதில் சிலருக்கு இந்த சந்தேகம் வரும். அது என்னன்னா, பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் 2 வகையான பஞ்சாங்கம் இருக்குது. அதில் நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறேன். ஆக இந்த வீடியோ பதிவில் லக்னம் கணிப்பதற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் தான் பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ லக்னம் கணிப்பதற்கு பஞ்சாங்கம் அவசியம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிப்பதற்காக ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஜாதகருடைய விவரங்களை தான் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க. ஜாதகரின் பெயர் மணிகண்டன். ஜாதகர் பிறந்த தேதி 7/12/2022. பிறந்த நேரம் 4 மணி, அதாவது அதிகாலை 4 மணி. பிறந்த இடம் சேலம். இப்போ நம்ம ஜாதகம் கணிப்பதற்கு இந்த 4 விவரங்களே போதுமானது. இந்த விவரங்களை கொண்டே நம்மால் ஜாதகம் கணிக்க முடியும். அடுத்து இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறேன், கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அல்லது மொபைல் ஆப் இது போன்ற மென்பொருள் கொண்டு ஜாதகம் கணிக்கும் பொழுது இங்கு கொடுக்கப்பட்ட ஜாதகரின் விவரம், அதாவது பிறந்த தேதியும் நேரமும் சரியானது, அப்படியே கொண்டு ஜாதகம் கணிக்கலாம். இதுவே பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணிக்கும் பொழுது இங்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது சரியாக இருக்காது. அது என்ன காரணம்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோம்? இரவு 12 மணியிலிருந்து மறுநாள் இரவு 12 மணி வரையிலும் ஒரு நாள், இப்படி தான் நம்ம நாளை கணக்கிடுறோம். இங்கு ஜாதகரின் பிறந்த விவரமும் அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக சாஃப்ட்வேர் அல்லது மொபைல் ஆப் இது போன்ற மென்பொருள்கள் அனைத்தும் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோமோ அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக ஜாதகர் பகலில் பிறந்திருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் பிறந்திருந்தாலும் ஜாதகரின் பிறந்த விவரமாக கொடுக்கப்பட்ட தேதியும் நேரத்தையும் கொண்டு அப்படியே ஜாதகம் கணிக்கலாம். ஆனால் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணிக்கும் பொழுது இரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு பிறக்கும் ஜாதகருக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்ன காரணம்னா, நம்ம முன்னோர்கள் இந்த நாளை எப்படி கணக்கிட்டாங்கன்னா, அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரையிலும் தான் ஒரு நாள். அதாவது இன்று சூரிய உதயமாகும் பொழுது அந்த நாள் என்பது ஆரம்பமாகும், மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பு அந்த நாள் என்பது முடிவடையும். இப்படி தான் நம் முன்னோர்கள் நாளை கணக்கிட்டாங்க. அதாவது சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு. இன்றளவிலும் பஞ்சாங்கத்தில் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாளை கணக்கிட்டு அந்த நாளில் வரக்கூடிய திதி, நட்சத்திரம், யோகம், கரணம்
இவை அனைத்துமே சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை அக்குழந்தை பிறந்த விவரத்தை அடிப்படையாக கொண்டே சொல்கிறேன், கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. அக்குழந்தை பிறந்தது 2022. ஆக சுபக்கிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 56 பாருங்க, அக்குழந்தை பிறந்தது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4 மணி. இதுதான் இந்த ஜாதகர் பிறந்த விவரம். இந்த தேதியும் நேரமும் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி நாளை கணக்கிடுறோமோ அதன் அடிப்படையில், அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணியிலிருந்து புதன்கிழமை இரவு 12 மணி வரையிலும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, இப்படி தான் நம்ம நாளை கணக்கிடுறோம். இங்கு கொடுக்கப்பட்ட பிறந்த விவரமும் அதன் அடிப்படையில் தான். ஆனால் நம் முன்னோர்கள் இந்த நாளை எப்படி கணக்கிட்டாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து புதன்கிழமை சூரிய உதயம் வரையிலும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான். அதன் அடிப்படையில் தான் இங்கு பஞ்சாங்கத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணிப்பதற்கு அக்குழந்தை பிறந்த சரியான தேதி என்பது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. தமிழ் தேதி என்பது சுபக்கிருது வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 4 மணி அளவில் ஆண் குழந்தை ஜனனம். பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜாதகம் கணிப்பதற்கு இதுவே அக்குழந்தையின் சரியான பிறந்த விவரம். அடுத்து லக்னம் கணிக்கலாம். லக்னம் கணிப்பதற்கு முன்னால் லக்னம் எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்போதுதான் லக்னம் கணிக்கும் பொழுது அந்த கணிதத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் குழப்பமும் வராது. சரிங்களா? ஆக லக்னம் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் லக்னமே கணிக்கப்படுகிறது. அதாவது வானில் சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டுதான் லக்னமே கணிக்கப்படுகிறது. சரி, இப்போ சூரியனை வைத்து தான் லக்னமே கணிக்க போகிறோம். அதனால் முதலில் சூரியனுடைய நகர்வை தான் கணிக்கணும். அதற்கு அதில் கவனிங்க, அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை தான் பூமி முதற்கொண்டு அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகிறது. இதுவே ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் நாம் இருக்கும் இந்த பூமியை மையமாக கருதி பூமியை தான் சூரியன் முதல் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கணக்கிட்டனர். அதாவது பூமியை ராசி சக்கரமாக அமைத்து அந்த ராசி சக்கரத்தில் 12 ராசிகளையும் 12 ராசிகளில் 12 மாதங்களையும் அந்த 12 மாதங்களில் 9 கிரகங்களும் பூமியை சுற்றி வருவதாக கணக்கிட்டனர். அதில் சூரியனுடைய நகர்வு காலம் என்பது ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு மாதமும் 12 ராசியை கடப்பதற்கு 12 மாதமும், அதாவது சூரியன் இந்த பூமியை சுற்றி வர ஒரு வருடம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். சரி, அதை இன்னும் விவரமாக சொல்கிறேன், கவனிங்க. சூரியன் மேச ராசியை கடப்பதற்கு சித்திரை மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். அதாவது சூரியன் சித்திரை மாதம் முழுவதும் மேச ராசியில்தான் இருக்கும். அடுத்து ரிஷப ராசி. ரிஷப ராசியை கடப்பதற்கு சூரியன் வைகாசி மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் அந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரியன் ரிஷப ராசியில்தான் இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியை கடப்பதற்கு ஆனி மாதம் முழுவதும் சூரியன் எடுத்துக்கொள்ளும். இப்படியே ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். இந்த 12 ராசியை கடப்பதற்கு 12 மாதம், அதாவது ஒரு வருடம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும்.
இதுதான் சூரியனுடைய நகர்வு காலம். ஆக இந்த 12 மாதமும் 12 ராசிகளுக்குரிய மாதம். இந்த 12 மாதத்தில் எந்த மாதத்தில் ஜாதகர் பிறக்கிறாரோ அந்த ராசியில்தான் சூரியன் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர் ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ராசி சக்கரத்தில் சூரியன் சிம்ம ராசியில்தான் இருக்கும். இப்போ நம்ம உதாரணமாக எடுத்திருக்க அந்த குழந்தை பிறந்த மாதம் என்பது கார்த்திகை மாதம். ஆக அந்த கார்த்திகை மாதம் என்பது விருச்சிக ராசிக்குரிய மாதம். சூரியன் விருச்சிக ராசியில்தான் இருக்கும். இந்த சூரியன் இருக்கும் ராசியில் இருந்துதான் லக்ன புள்ளி ஆரம்பமாகும். அதாவது சூரியன் விருச்சிக ராசியில் இருந்தால் லக்னமும் விருச்சிக ராசியில்தான் ஆரம்பமாகும். லக்னத்தினுடைய நகர்வு காலம் என்பது ஒரு ராசியை கடப்பதற்கு 2 மணி நேரம். அதாவது லக்னம் ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரமும் 12 ராசியை கடக்க 24 மணி நேரமும் ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். இப்போ நமக்கு சூரியனுடைய நகர்வு காலமும் லக்னத்தினுடைய நகர்வு காலமும் தெரியும். இந்த நகர்வு காலத்தை இன்னும் துல்லியமாக கணக்கிட்டால் மட்டுமே சரியான லக்னத்தை நம்மால் கணிக்க முடியும். சரி, சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டுதான் லக்னமே கணிக்க முடியும். ஆக அக்குழந்தை பிறந்த தேதியன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை தான் முதலில் கணிக்கணும். அதற்கு சுபகிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 78 பாருங்க, அங்கு சில குறிப்பிட்ட ஊர்களுக்குண்டான சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாதகர் பிறந்த ஊர் என்பது சேலம். சேலத்தில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனமான நேரத்தை அங்கு விவரமாக கொடுத்துருக்காங்க. அதில் அக்குழந்தை பிறந்தது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. அதில் கவனிங்க, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரையிலும் சூரிய உதயமான நேரம் என்பது 6 மணி 24 நிமிடம். இந்த நவம்பர் 30ஆம் தேதிக்கும் டிசம்பர் 9ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதிதான் அக்குழந்தை பிறந்த 6ஆம் தேதி. ஆக அங்கு கொடுக்கப்பட்ட சூரிய உதயமான 6 மணி 24 நிமிடத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஆக டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று சூரிய உதயமான நேரம் என்பது 6 மணி 24 நிமிடம். சரி, அடுத்து குழந்தை பிறந்த நேரம் என்பது 4 மணி. இந்த 4 மணி என்பது இந்த காலகட்டத்தில் நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோமோ அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கு. இப்போ காலை பொழுதில், அதாவது சூரிய உதயத்திலிருந்து பகல் 1 மணிக்கு முன்னதாக பிறந்த ஜாதகருக்கு லக்னம் கணிக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கும் அந்த நேரத்தை கொண்டு சூரிய உதயமான நேரத்தை கழிக்கும் பொழுது சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த சரியான நேரம் அங்கு விடையாக கிடைக்கும். இதுவே பகல் 1 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்கு முன்னதாக பிறக்கும் ஜாதகருக்கு கொடுக்கும் நேரத்தை நம்ம ரயில்வே நேரப்படி எடுத்துக்கணும். அதாவது பகல் 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கு குழந்தை பிறந்ததாக நேரத்தை கொடுக்கும் பொழுது அந்த 1 மணி என்பது 13 மணி, அதாவது ரயில்வே நேரப்படி நம்ம எடுத்துக்கணும். இதுவே 2 மணியாக இருந்தால் 14 மணி,
இப்படியே இரவு 12 மணி என்பது 24 மணி. இப்படி தான் மணியை பயன்படுத்தி ரயில்வே நேரப்படி கணிதம் செய்யணும். சரி, இரவு 12 மணிக்கு பிறகு, அதாவது அந்த 24 மணிக்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் பிறக்கும் ஜாதகருக்கு கொடுக்கும் நேரத்தை அந்த 24 மணியோடு கூட்டிக்கணும். ஏன்னா அந்த 24 மணி என்பது ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணியோடு அந்த நாள் முடிவடைந்து, அதன் பிறகு 4 மணியளவில் புதன்கிழமை குழந்தை பிறந்ததாக தான் நமக்கு ஜாதகருடைய பிறந்த விவரம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த 24 மணியோடு குழந்தை பிறந்த 4 மணியை முதலில் கூட்டணும். அப்படி கூட்டும் பொழுது அங்கு விடை என்பது 28 மணி. சரிங்களா? அடுத்து இந்த 28 மணியில் சூரிய உதயமான 6 மணி 24 நிமிடத்தை கழிக்கிறோம். ஏன்னா அந்த சூரிய உதயமான நேரமாக கொடுக்கப்பட்ட அந்த 6 மணி 24 நிமிடம் என்பதும் இந்த காலகட்டத்தில் நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோமோ அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக அந்த 28 மணியில் 6 மணி 24 நிமிடத்தை கழிக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைதான் குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்பது நமக்கு விடையாக கிடைக்கும். சரி, அடுத்து இது கழித்தல் கணக்கு. அதிலும் இந்த மணி நிமிடத்தை கழிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த 28 மணியிலிருந்து ஒரு மணியை கடன் வாங்கும் பொழுது அங்கு 60 நிமிடமாகும். அந்த 60 நிமிடத்தில் 24 நிமிடம் போக மீதம் 36 நிமிடம் உள்ளது. அடுத்து 27 மணியில் 6 மணி போக மீதம் 21 மணி உள்ளது. ஆக இந்த கழித்தல் கணக்கின் விடை என்பது 21 மணி 36 நிமிடம். அக்குழந்தை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து 21 மணி 36 நிமிடம் அளவில் பிறந்திருக்கு. இப்போ நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிப்பதற்கு இதுவே அக்குழந்தை பிறந்த சரியான நேரம். சரி, இப்போ நம்ம முன்னோர்கள் இந்த நாளை எப்படி கணக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் லக்னம் கணிக்கிறோம். ஆக நம் முன்னோர்கள் இந்த நாளை கணக்கிடுவதற்கு நம்ம எப்படி மணி நிமிடம் நொடிகளை பயன்படுத்துகிறோமோ அதே போல் அவர்களும் நாழிகை வினாழிகை தற்பறைகளை பயன்படுத்தினாங்க. அது என்ன நாழிகை வினாழிகைனா குழப்பிக்காதீங்க. நாழிகை வினாழிகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிட வாய்ப்பாட்டை கற்றுக்கிட்டாலே போதும். அந்த ஜோதிட வாய்ப்பாட்டை தான் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க. மணி தான் நாழிகை, நிமிடம் தான் வினாழிகை, நொடிகள் தான் தற்பறைகள். சரிங்களா? ஆக ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இப்படி தான் நம்ம நாளை கணக்கிடுறோம். ஆனால் நம் முன்னோர்கள் ஒரு நாள் என்பது 60 நாழிகையாக கணக்கிட்டாங்க. அதாவது ஒரு மணி நேரம் என்பது 2½ நாழிகை, 24 நிமிடம் என்பது ஒரு நாழிகை, ஒரு நிமிடம் என்பது 2½ வினாழிகை, ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகை, ஒரு வினாழிகை என்பது 60 தற்பறைகள். இப்படி தான் நம் முன்னோர்கள் நாளை கணக்கிடுவதற்கு நாழிகை வினாழிகை தற்பறைகளை பயன்படுத்தினாங்க. இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை எந்த அளவுக்கு உங்களால் மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்துக்கோங்க. இனி இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் லக்ன கணிதமே கணிக்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம்னா சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த மணி என்பது
21 மணி 36 நிமிடம். அதாவது மணி நிமிடம் என்னன்னு நமக்கு தெரியும். அடுத்து அந்த மணி நிமிடத்தை என்ன பண்ணுறோம்னா ஜோதிட வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நாழிகை வினாழிகையாக மாற்ற போகிறோம். அதற்கு ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 1 மணி நேரம் என்பது 2½ நாழிகை. ஆக 21 மணி 36 நிமிடத்தை 2½ நாழிகையால் பெருக்கும் பொழுது அந்த மணி நிமிடம் என்பது நாழிகை வினாழிகையாக நமக்கு விடை கிடைக்கும். இந்த 2½ நாழிகை என்பது 21 மணிக்கும் பொதுவானது, 36 நிமிடத்திற்கும் பொதுவானது. ஆக 21 மணி 36 நிமிடத்தையும் 2½ நாழிகையால் பெருக்கணும். சரி, முதலில் இந்த பெருக்கல் கணிதத்திற்கு எளிமையாக்கும் விதமாக 2½ 2.5 என எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா தசமத்தில் அரை எண்ணை 5 என குறிப்பிடலாம். அதே போல தான் 2½ 2.5 என எடுத்துக்கிறேன். முதலில் 21 மணியை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 52.5 நாழிகை. அதாவது நம்ம மணியை பெருக்கும் பொழுது அங்கு விடை நாழிகையாக தான் கிடைக்கும். சரி, அடுத்து 36 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கிறோம். அப்படி பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 90 வினாழிகை. எப்படி நம்ம மணியை பெருக்கும் பொழுது விடை நாழிகையாக கிடைச்சதோ அதே போல் நிமிடத்தை பெருக்கும் பொழுது விடை வினாழிகையாக தான் கிடைக்கும். அடுத்து இந்த நாழிகையும் வினாழிகையும் கூட்டுறேன். அதில் கொஞ்சம் கவனிங்களா. முதலில் நம்ம மணியை பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 52.5 நாழிகையாக கிடைச்சது. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 52 நாழிகை 30 வினாழிகையாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகையை கொண்டது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 என்பது அரை எண்ணை குறிக்கும். ஆக இந்த 52.5 நாழிகை என்பது 52 நாழிகை 30 வினாழிகை ஆகும். அத்தோடு நம்ம நிமிடத்தை பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட 90 வினாழிகையும் கூட்டுறோம். கூட்டும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 52 நாழிகை 120 வினாழிகை. அந்த 120 வினாழிகை என்பது 2 நாழிகையை கொண்டது. ஏன்னா ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகை. ஆக 120 வினாழிகை என்பது 2 நாழிகை. ஆக குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நாழிகை என்பது 54 நாழிகை. அதாவது குழந்தை பிறந்த மணி நிமிடத்தை நாழிகையாக கணிச்சு வச்சிருக்கும். சரி, அடுத்து லக்னம் கணிக்கலாம். லக்னத்தினுடைய நகர்வு காலம் என்பது 2 மணி நேரம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த 2 மணி நேரம் என்பது ஒரு தோராயமான கணக்கு தான். அந்த லக்னத்தினுடைய நகர்வை இன்னும் துல்லியமாக கணிப்பதற்கு ராசி மானத்தை தான் பயன்படுத்தணும். அந்த ராசி மானம் என்பது பஞ்சாங்கத்தில் பக்கம் 77 பாருங்க, தேசிய வட அச்சாம்ச நிராயண ராசிமானம்னு கொடுத்துருக்காங்க. அதில் கவனிங்க, உத்திர அச்சாம்சம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. உத்திர என்பதன் பொருள் வடக்கு. ஆக இந்த ராசிமானம் வடக்கு அட்ச ரேகை அடிப்படையில் ராசிகளின் நிலையை திருத்தப்படுகிறது. இது பிறந்த இடத்திற்கேற்ப ஜாதகத்தை துல்லியமாக கணிப்பதற்கு உதவுகிறது. இந்த ராசிமானம் என்பது பிறந்த இடத்திற்கேற்ப ஜாதகத்தை துல்லியமாக கணிப்பதற்கு உதவுகிறது. ஆக அக்குழந்தை பிறந்தது சேலம். சேலத்திற்குரிய
பாகை என்பது 12 பாகை. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ராசி சக்கரம் ஒன்று அமைத்து அந்த ராசி சக்கரத்தில் 12 ராசிகளையும் 12 ராசிகளில் லக்னம் ஒவ்வொரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நாழிகை வினாழிகை தான் அந்த 12 பாகையில் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே இந்த ராசி சக்கரத்தில் கொடுத்துருக்கேன். லக்னம் ஒரு ராசியை கடப்பதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 2 மணி நேரம் என்பது 5 நாழிகை. இங்கே நமக்கு நாழிகை வினாழிகையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக ஜாதகர் பிறந்த இடத்திற்கேற்ப அந்த லக்னத்தினுடைய நகர்வு என்பது அந்த 5 நாழிகைக்கு கூடுதலாகவும் 5 நாழிகைக்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்ளும். அந்த நாழிகை விவரங்களை தான் இங்கு துல்லியமாக கொடுத்துருக்காங்க. ஜாதகர் பிறந்த இடத்திற்கேற்ப லக்னம் ஒரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நாழிகை வினாழிகையை தான் இங்கு துல்லியமாக கொடுத்துருக்காங்க. இந்த ராசிமானத்தை பயன்படுத்தி லக்னம் கணிக்கும் பொழுது அந்த லக்னம் என்பது சரியாக இருக்கும். இதற்காகவே குழந்தை பிறந்த நேரத்தை, அதாவது மணி நிமிடத்தை நாழிகையாக மாற்றிருக்கிறோம். ஏன்னா இங்கு லக்னத்தினுடைய நகர்வு நாழிகை வினாழிகை அளவில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் குழந்தை பிறந்த நேரத்தையும் நாழிகையாக மாற்றி வச்சுருக்கோம். அடுத்து சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து தான் லக்ன புள்ளி ஆரம்பமாகும். அக்குழந்தை பிறந்தது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில்தான் இருக்கும். மேலும் அக்குழந்தை கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்று பிறந்திருக்கு. ஆக கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் விருச்சிக ராசியில் சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை என்னன்னு அடுத்து பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் பக்கம் 57 பாருங்க, ராசி இருப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சூரியன் அந்த ராசியில் கடந்து வரும் நாழிகை வினாழிகையை அங்கு விவரமாக கொடுத்துருக்காங்க. அதில் அக்குழந்தை பிறந்தது கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி. 20ஆம் தேதி அன்று சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை என்பது ஒரு நாழிகை 52 வினாழிகை. அதாவது விருச்சிக ராசியில் சூரியன் இன்னும் கடக்க வேண்டிய நாழிகை வினாழிகை என்பது ஒரு நாழிகை 52 வினாழிகை. ஆக விருச்சிக ராசி இருப்பென்பது ஒரு நாழிகை 52 வினாழிகை. சூரிய உதயத்திலிருந்து ஒரு நாழிகை 52 வினாழிகை வரையிலும் தான் லக்னம் விருச்சிக ராசியில் இருக்கும். அக்குழந்தை பிறந்தது சூரிய உதயத்திலிருந்து 54 நாழிகை. ஆக சூரிய உதயத்திலிருந்து லக்னம் 54 நாழிகையில் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியே லக்னமாகும். நம்ம அடுத்து அதை தான் கணிக்க போகிறோம். விருச்சிக ராசியில் ஒரு நாழிகை 52 வினாழிகை வரையிலும் லக்னம் விருச்சிக ராசியில் இருக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை லக்னம் கடந்து செல்வதற்கு 5 நாழிகை 19 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மகர ராசி. மகர ராசியை லக்னம் கடந்து செல்வதற்கு 4 நாழிகை 47 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து கும்பராசி. கும்பராசியை கடந்து செல்வதற்கு லக்னம் 4 நாழிகை 19 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மீனராசி. மீனராசியை கடந்து செல்வதற்கு லக்னம் 4 நாழிகை 13 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மேசராசி. மேசராசியை
லக்னம் கடந்து செல்வதற்கு 4 நாழிகை 31 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியை லக்னம் கடந்து செல்வதற்கு 5 நாழிகை 4 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மிதுனம். மிதுன ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 26 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து கடகம். கடக ராசியை கடப்பதற்கு லக்னம் 5 நாழிகை 21 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 6 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 2 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். இப்போ எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். அது என்னன்னா, ஒருவேளை லக்னம் கன்னி லக்னமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் லக்னம் இதுவரையிலும் கடந்து வந்த நாழிகை வினாழிகையை கூட்டுறேன். அப்படி கூட்டும் பொழுது அங்கு விடை 47 நாழிகை 240 வினாழிகை. அந்த 240 வினாழிகையில் 4 நாழிகை உள்ளது. ஆக லக்னம் கன்னி ராசியில் கடந்து வந்த நாழிகை என்பது 51 நாழிகை. ஆனால் அக்குழந்தை பிறந்தது 54 நாழிகை. எனவே லக்னம் கன்னி லக்னம் கிடையாது. சரி, அடுத்து என்ன பண்ணுறேன், துலாம் ராசியை லக்னம் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் 5 நாழிகை 14 வினாழிகையும் அந்த 51 நாழிகையோடு கூட்டுறேன். கூட்டும் பொழுது அங்கு விடை 56 நாழிகை 14 வினாழிகையாக கிடைச்சது. ஆக 51 நாழிகையிலிருந்து 56 நாழிகை 14 வினாழிகை வரையிலும் லக்னம் துலாம் ராசியில்தான் இருக்கும். அக்குழந்தை பிறந்தது 54 நாழிகை. ஆக சூரிய உதயத்திலிருந்து 56 நாழிகை 14 வினாழிகை வரையிலும் லக்னம் துலாம் ராசியில்தான் இருக்கும். ஆக அக்குழந்தை பிறந்தது துலாம் லக்னம்தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அக்குழந்தை பிறந்த 54 நாழிகைக்கு பிறகும் லக்னம் துலாம் ராசியில்தான் இருக்கும். அக்குழந்தை பிறந்தது துலாம் லக்னம். இந்த லக்ன கணிதத்தை என்னால் முடிந்தவரை விளக்கம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ தகவல் எளிமையாகவும் புரியும் வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரியலைனாலும் ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத அல்லது திருமண பொருத்தம், பிரசன்ன ஜாதகம் இது போன்ற ஜாதக ஆலோசனை பெற இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். மேலும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும், தங்களை போன்ற ஜோதிட ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு இந்த வீடியோ தகவலை ஷேர் செய்து அவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ பதிவு அமையட்டும். தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.